டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள், அப்போ நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபாலோஷிப் ப்ரோக்ராம் 2024-26. தமிழில் சொன்னால் முதலமைச்சர், அதாவது தமிழ்நாடுடைய முதலமைச்சரின் முத்தாய்வு திட்டம் 2024-26 இதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, அதாவது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் ஃபாலோஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபாலோஷிப் ப்ரோக்ராம் TNCMFE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபாலோஷிப் ப்ரோக்ராம் மெயின் இதோடைய எய்ம்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி அண்ட் டேலண்டட் ஆஃப் த யங் ப்ரொஃபஷனல், ஆப்டிமைஸ் அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் என்ஹான்ஸ் சர்வீஸ் டெலிவர் டு த வேரியஸ் ப்ரோக்ராம். நல்ல ஒரு துறையில் திறன்பட இருக்கக்கூடிய வெவ்வேறு திறமை வாய்ந்த இந்த இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 25 அதாவது வேக்கன்சிஸ் செலக்டட் ஃபார் த வேரியஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ 25 வெவ்வேறு துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க. அது 25 வெவ்வேறு துறை கிடையாது, 25 போஸ்டிங்க்கு வெவ்வேறு துறையில் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு நார்மலாக சொன்ன போனால் வாட்டர் ரிசோர்ஸ், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், அர்பன் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சோசியல் இன்க்ளூஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யங் வெல்ஃபேர். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் பேலன்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்சு, டேட்டா கவர்னன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 12 வெவ்வேறு துறையில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வல்லுநர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஜாபை பொறுத்தளவு த டியூரேஷன் ஆஃப் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க ஒரு டெம்பரவரி ஜாப் தான். பட் 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மாத சம்பளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து மாத சம்பளமாக 65,000. எக்ஸ்ட்ரா அலவன்ஸ், அதாவது நீங்கள் வெளியில் போகும்போது எக்ஸ்பென்சஸ் ஆகும்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 10,000 தராங்க. ஆமத்தில் வந்து 65 75 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெவ்வேறு பேச்சுலர் டிகிரி இன் ரெஸ்பெக்ட் த வேரியஸ் ப்ரொஃபஷனல். ஒரு இன்ஜினியரிங் துறையாக இருக்கலாம், மெடிசின் துறையாக இருக்கலாம், லா, அக்ரிகல்ச்சர் இருக்கலாம், வெட்னரியாக இருக்கலாம், சயின்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கு இது வந்து ப்ரிஃபரன்ஸ் தராங்க. மெயினான சொல்ல வராங்க வந்து அந்த கேண்டிடேட் வித் PhD டிகிரி வில் பி ப்ரிஃபர்டு. PhD முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு முன்னுரிமை தராங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் ஒரு 22லேருந்து 30 ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா SC/STக்கு பார்த்தோன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது BC MBCக்கு வந்து பார்த்தோன்னா 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட் 30 ஃபாலோவர்ஸ் வந்து 30 பேர் இருக்கிறாங்க. இது எலிஜிபிலிட்டி கேட்டகரிஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுனா ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. 2வது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், இந்த மாதிரி கட்டுரை ரைட்டிங்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுத சொல்லுவாங்க. 3rd ஸ்டேஜ் வந்து அதை கிளியர் பண்ணுவாங்க பர்சனல் இன்டர்வியூ. 1-to-1 இன்டர்வியூவில் வந்து ஜென்ரல் HR கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரை 150 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் GK, ஜென்ரல் நாலேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்க இந்த டெக்னாலஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சோஷியல் டெவலப்மெண்ட், என்வரான்மெண்டல், கிளைமேட் சேஞ்சிங், அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி இருக்க பல்வேறு துறைகளில் உங்களுக்கு தேவையான நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து ரிட்டனில் எழுத சொல்லுவாங்க. பர்சனல் இன்டர்வியூ பொறுத்தளவில் ஒரு நார்மல் ஒரு அவங்களுக்கு வந்து நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் தெரியுதா, அது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ப்ராப்ளம் சால்விங்ஸு அவங்களுக்கு எப்படி இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் ஓகே, 3 ரவுண்டு செலக்ட் ஆகிட்டேன்னா ஃபைனல் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து
அவங்களுக்கு வந்து இந்த செலக்ட் ஆனவங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த www.tn.co.in TNCMFE இந்த வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா August 6 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு அந்த லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா August 26 வரைக்கும் நீங்கள் மண்டே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஃபார் த டிக்கெட், அதாவது ஹால் டிக்கெட் இது வந்து செப்டம்பர் 5 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு அந்த டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் 15 சொல்லியிருக்காங்க, சண்டேயில் நடக்கும். காம்ப்ரஹென்சிவ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபார் செப்டம்பர். ஸோ அதில் ஃபஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகும் நடக்கும். பர்சனல் இன்டர்வியூ பார்த்தா லாஸ்ட் வீக் ஃபார் அக்டோபர் நடக்கும். ஸோ மெயினாக இந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாலோஷிப், ஸோ அதாவது என்னென்னா முதலமைச்சருடைய ஒரு முத்தாய்வு திட்டம் ஸோ நவம்பர் மாதம் வந்து இறுதியில் தொடக்கத்தில் வந்து தொடங்க வாய்ப்பு உள்ளது. ஸோ ஆல்மோஸ்ட் இதை செலக்ட் ஆனவங்க நவம்பர் மாதம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சம்மந்தமாக இதுக்கு மெயினாக நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு துறைகள் கொடுத்துருக்கனால ஆல்மோஸ்ட் இதில் ஏஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.